Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பெயர் கோட்டி. கோட்டி. ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழியில் டிவிஎஸ் 50 உருமிக்கொண்டு நின்றுவிட்டது. காலால் ஏற்றிக்கொண்டே சென்று ஓரமாக நிறுத்தினேன். சங்கிலி கழன்று விட்டது. சள்ளையாக இருந்தது. அதை கழட்டி மாட்டினால் கையெல்லாம் கரையாகிவிடும். என்னதான் கவனமாக இருந்தாலும் பேண்ட் சட்டையில் கரை படியாமல் இருக்காது. சட்டை வெள்ளை நிறத்தில் போட்டுக்கொண்டிருந்தேன். என்னிடம் இருக்கும் நல்ல சட்டை எல்லாமே வெள்ளை என்பது ஒரு பக்கம். நான் போகும் விஷயமும் அப்படிப்பட்டது. அப்பா கிளம்பும்போது கூட சொல்லிக்கொண்டே பின்னால் வந்தார். லே மக்கா, உனக்கு கோட்டித்தனத்தை காட்டியிருப்படாது கேட்டியா? அவ்வளோ பெரிய ஆளுகளாக்கும் நாராயணன் சொன்னதாலைக்கும் அவ்வளோ ஒரு மாதிரி இறங்கி வந்திருக்குது. பிள்ளை பார்க்கறதுக்கு செவ்வே இருக்கும். நல்ல சைஃபாவ இதை அமைஞ்சாச்சுன்னா சென்னா நீ ஒரு மாதிரி ரட்சப்பட்டே பார்த்துக்கா. இரவெல்லாம் அதை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். நான் பெண் பார்க்க செல்கிறேன். இல்லை, அவர்கள் என்னை பையன் பார்க்க செல்கிறேன். சென்று அவர்கள் வீட்டில் இருக்கும் ஒரு செவலை பசுவை விலை பேசுவது போல நடிக்க வேண்டும். அவர்களுக்கும் விஷயம் தெரியும். இருதரப்புமே காட்டிக்கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு என்னுடைய நடப்பும் பெருமாற்றமும் பிடித்திருந்தால் பசுவுக்கு தவிடு போடுவது போலவோ கழுநீர் ஊற்றுவது போலவோ பெண் வந்து முகம் காட்டுவாள். அவர்களெல்லாம் பழைய மகாராஜா காலத்திலேயே தலை கட்டும் நிலவரையும் கொடுத்து வந்த பெருவட்டர் குடும்பம். இப்போதும் தோப்பும் வயலும் குறைவில்லாமல் இருக்கிறது. படித்த பையன் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் அந்நிய ஆண் நுழைந்து பெண்ணை பார்க்கும் வழக்கமே கிடையாது. நான் பிஏபிஎல் படித்துவிட்டு சுப்பிரமணிய நாடாரிடம் ஜூனியராக இருக்கிறேன். அவருக்கே வருடத்துக்கு 4 கேஸ் வந்தால் கொண்டாட்டம். அவ்வப்போது என்னிடமே டீ செலவுக்கு சில்லறை காசு கேட்கக்கூடியவர். ஆனால் வேறு வழி இல்லை. ஜூனியராக சேர்வதற்கே ஒரு போராட்டம் வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய வக்கீல்களுக்கு அவர்களின் சொந்தக்காரர்கள் மட்டும்தான் ஜூனியராக முடியும். அதிகமும் மனைவி வழி. அப்பா 4 வருடம் முன்பு பெரிய ஆசைகளுடன் அவரே லீமன் டெய்லர்ஸில் எனக்கு கோட்டு தைத்து கொண்டு வந்தார். இப்போது அதில் நம்பிக்கை போய்விட்டது போல. சங்கிலியை மாட்டிவிட்டு கையை புல்தரையில் நன்றாக தேய்த்து துடைத்தேன். கரை ஏதும் இல்லை. கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் கையை சுத்தமாக கழுவி விடலாம். கையை விழாவிலிருந்து தூக்கி வைத்துக்கொண்டு தொலைவில் இருந்த பெட்டி கடைக்கு சென்று கொஞ்சம் தண்ணீர் கேட்டேன். அங்கிருந்த குண்டு அக்கா அவளை செம்பில் மொண்டு ஊற்றினாள். போகவில்லை. பெப்சி ஊத்து பிள்ளை, போயிடு கேட்டியா என்றாள். அவளே ஒன்றை உடைத்து ஊற்றினால் சுத்தமாக போய்விட்டது. கையை கழுவி துடைத்து விட்டு பார்த்தால் முழு வெள்ளைச்சட்டையின் முழங்கையில் என் விரல் கரை. எப்போது எப்படிப்பட்டது என்று பிரமிப்பாக இருந்தது. மீண்டும் டிவிஎஸ் 50க்கு வந்து அதை கோபத்துடன் உதைத்த போது நரைத்த குடையுடன் ஒருவர் தள்ளாடி நடப்பதை கண்டேன். மாணிக்க மாமாவா என்று தோன்றியது. அவர் இல்லை. ஏறி அவரை தாண்டி சென்றபோது ஏன் அவரை மாணிக்க மாமா என்று நினைத்தேன் என்று சந்தேகம் வந்தது. மாணிக்க மாமாவின் தோற்றமே வேறு. அவர் ஈசாந்தி மங்கலத்தில் இருக்கிறார். திடீரென்று ஒன்று தோன்றி நின்றேன். ஆமாம், அவர்தான் பூமேடை. அவரையும் மாணிக்க மாமாவையும் இணைத்தே எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். இத்தனைக்கும் இருவருக்கும் நடுவே எந்த சம்பந்தமும் இல்லை. மாணிக்க மாமா நல்ல தாட்டியான கருப்பு உருவம், சதுர முகத்தில் பெரிய மீசை வைத்திருப்பார். கண்களை சுருக்கி கொண்டு கீழே பார்த்து பேசுவார். பேச்சென்ன, சில சொற்கள் அதுவும் குழறலாக வெளிவரும். எப்போதும் ஒரே நலம் விசாரிப்பேன். மாப்பிள்ள எப்படி இருக்க, சும்மா இருக்கியா? அவருக்கு அவரது வாழைகள் எருமைகள் தவிர எதை பற்றி எதுவும் தெரியாது. பூமேடை நேரெதிர். ஒல்லியான உயரமில்லாத உடலில் நீளவாட்டு முகம், மீசை கிடையாது, மாநிறம், எப்போதும் சிரிக்கும் கண்கள், தலையில் வெள்ளை நிறமான கதர் காந்தி தொப்பி, கதர் ஜிப்பா வேட்டி, ஜிப்பா பைக்குள் போட்ட டயரி முதலிய பொருட்களினால் அது ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு தொங்கி இருக்கும். வழக்கத்துக்கு மாறாக இவரது ஜிப்பாவின் பை மார்பில் இருக்கும். அதில் 4-5 ஃபவுண்டன் பேனாக்கள், குறிப்பேடு, கண்ணாடிக்கூடு, பர்ஸ். காந்தி தொப்பி வைத்த ஒரே ஒருவரைத்தான் நான் உயிருடன் பார்த்திருக்கிறேன். அதனால்தான் அவர் முதல் பார்வையிலே என்னை கவர்ந்து இன்றும் நினைவில் நிற்கிறார் போல. எப்போதும் ஒரு துரு சைக்கிள் தான் துணையாக வரும். அவர் நடந்து வருவதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அவர்தானா? அவர் மிகமல்ல, கிட்டத்தட்ட கால்களை ஒவ்வொரு அடியாக தூக்கி வைத்து நகர்ந்து வந்தார். என் அருகே அவர் வந்ததும் உறுதிப்படுத்தி கொண்டேன், அவரே தான். ஆனால் வழக்கமாக துருதுருப்பான பாவனைகளோ சிரிப்போ இல்லை. முகம் நன்றாக வீங்கி கன்னங்கள் பளபளவென்றிருந்தன. கண்கள் பிதுங்கி சிரித்திருந்தன. நான் வணக்கம் என்றதும்
வந்தே மாதரம் என்றார். என்ன செய்யுது என்றேன். காலில் நல்ல வீக்கம் என்றார். ஆஸ்பத்திரியில் காட்டலமாக்கும். கிளம்பினேன். முகத்தில் இப்போ தான் குடும்பத்தில் பிறந்த பிள்ளையார் லட்சணம் வந்து ஊரில் பேச்சு. நான் ஏறிக்கிடும் போய் என்றேன். பரவாயில்ல தம்பி, ஜோலியாக போறீங்க போல, போங்க என்றார். இல்லையா, ஏறிக்கணுங்க என்றேன். நமக்கு இது பழக்கம் இல்லை, பார்த்துக்கிடுங்க என்று சிரமப்பட்டு ஏறிக்கொண்டார். வண்டி இழுக்குமோ என்று சந்தேகம் வந்தது. பழைய வண்டி. அவர் பழக்கம் இல்லாமல் ஒரு பக்கமாக எடை இழுக்க அமர்ந்திருந்தார். ஒரு மாதிரி இரும்பு கழுதை இது, என்னங்கிறிய என்றார். நான் சிரித்தேன். நான் ஆனால் கழுத குதிரை காட்டிலும் எடை சுமையாக்கும் என்றார். கிளம்பியதும், தம்பிக்கு நம்மளை தெரியுதே, பேச்செல்லாம் கேட்பீங்களோ என்றார். அதையும் கேட்டதில்ல, 1-2 என்றேன். அவர், அதானே பார்த்தேன், அதையும் கேட்டால் நம்மளை தூன்னு துப்பிட்டுலாம் போவாங்க ஹே என்றார். எனக்கும் சிரிப்பு வந்தது. தம்பிக்கு என்ன தொழில்? வக்கீல். சிவிலா கிரிமினலா? அது கேஸு வந்தப்புறம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம்ல என்றேன். பலே பாண்டியா என்று பக்கபாக என்று சிரிக்க ஆரம்பித்தார். வெள்ளையும் சொல்லையுமா போகிறத பார்த்தா மங்களகாரின்னு தோணுதே. மிக நுட்பமானவர் என்று தெரிந்தது. இப்போ பாதி மங்களம்தான், மிச்சம் அவோ தீர்மானிக்கணும். மங்களத்துக்கு இப்போ ரேட்டு கூடுதலாக்கும், பார்த்துக்கிடுங்கோ என்றேன். அதற்கும் சிரித்தார். புக்கு படிப்பீங்களா தம்பி? நான் ஆமாம் என்றேன். என்ன புக்கு படிப்பீங்க? கதை. 6 எழுதுகிற கதை. கல்கியா? நான் கல்கியெல்லாம் பழசு இல்லை, நான் படிக்கிறது சுந்தர் ராமசாமி என்றேன். சுதர்சன் கடை ஐயர் தானே, அவர் கம்யூனிஸ்ட் இல்லை? ஆமாம் என்றேன். படிங்க, படிப்பில் மட்டும் ஒரு வழி தான். எது படித்தாலும் எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம். இன்றைக்கி பார்த்து நம்ம பத்திரிக்கை கையில் கொண்டாடல, மெய்முரசு 28ஆம் லெக்கம் வந்துடுத்து. ஒளி வழிபாடு பற்றி ஒன்று எழுதியிருக்கேன், படித்து பாருங்கள். நான் அந்த இதழை வாசித்ததில்லை, அதை பற்றி போஸ்ட் ஒட்டியிருந்ததை பார்த்துருக்கிறேன். சமூக அநீதிகளுக்கு சாட்டை, சர்வதேசியவாதிகளுக்கு வேட்டை, நடுநிலை மாத இதழ். நான் சிரித்தபடி, மாத இதழ் அல்லவா என்றேன். அப்படித்தான், ஆனால் மதர் ப்ரெஸ் வச்சுருக்கிறாப்பட சமூக நாடாரு ஒரு சமிட்டுனா மாதம் அப்படியே சப்பி 50 நாள் 60 நாள் நீண்டு பார்த்துருங்கண்ணே. உடம்புக்கு என்ன செய்யுது என்றேன். என்ன மேலே போகுதான், தீனம்தான். வயசு 72. 2 போராட்டத்திலும் நல்லா சவிட்டுப்பட்டிருக்கேன். நம்ம டீ கடையில் நல்ல சத்துள்ள டீ கொடுக்கான், அதனால் உடம்புல இன்னும் தெம்பு இருக்குது. பார்ப்போம். ஓவர் ஆயிலிங்கோட போச்சுன்னா சரி, இல்லை கண்டம் தான்னு பெரிய மெக்கானிக் நினச்சானுக்கன்னா அப்படி. நான் அவரை முதலில் பார்த்ததை நினைவு கூர்ந்தேன். கொட்டாரம் பிள்ளையார் கோவில் முன்னால் ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்த காலம். நான் அப்போது 1ஆம் வகுப்பு. அப்பா ஆரம்ப பள்ளிக்கூட ஆசிரியர். அந்த வீடு நடுவே முற்றமும் முன்பக்கமும் படிப்புறையும் பின்பக்கம் தாய் வீடும் உடைய பழைய பாணி ஓட்டு கட்டிடம். ஆனால் மிக பெரியது. அது பூமேடைக்கு சொந்தம். முன்னால் ஒரே ஒரு அறையை மட்டும் தான் வைத்துக்கொண்டு 2 குடியிருப்புகளாக்கி வாடகை விட்டிருந்தார். ஆனால் மிக அபூர்வமாகத்தான் அங்கே வருவார். ஒரு நாள் அவர் என் அப்பாவின் கையை அசைத்து தலையாட்டி சைகையால் பேசுவதை கவனித்தேன். கதகளி மாதிரி சிரிப்பாக இருந்தது பார்க்க. மறுநாள் அவர் காந்தி தொப்பி வைத்துக்கொண்டு சைக்கிள் கிளம்பி சென்றார். தலையில் துண்டை மடித்து வைத்திருக்கிறார் என்று தான் முதலில் நினைத்தேன். பிள்ளைகள் எல்லாரும் பூமேட என்று கூவிக்கொண்டே பின்னால் ஓடினார்கள். அவர் 2 கைகளையும் விரித்து, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லாரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று உறக்க பாடியபடி சுற்றி வந்து விழித்து நின்ற என்னை நோக்கி, உறுதியாச்சு என்ன உறுதியாச்சு என்றார். நான் பயந்து கோனார் கடை வராந்தாவில் ஏறிக்கொண்டேன். கோனார், என்ன பூமேட, சின்ன பிள்ளைகளை பயமுறுத்துற, போக மாட்டியா? போவே என்றார். என்னிடம், வாத்தியார் மாவனல, அவங்க கோட்டிக்காரன்ல, அழுவாத, இஞ்சி மிட்டா இருக்கு, திங்குதியா, பைசா இருக்கா என்றார். பூமேடை அன்று ஏன் சைகை செய்தார் என்று அம்மாவிடம் கேட்டேன். அது கிடக்கு, போக்கத்தை சாவம். அப்பனம்மைக்கு உண்டாக்கி வச்ச சத்தை எல்லாம் தீபாவளி குளிச்சுட்டு கிறுக்கு எடுத்து அலையுது. அதுக்கு மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மௌன விரதமா. அந்த ஆளை போக்கொழிஞ்சு போக மாட்டானா என்றாள். பேச்சில் இருந்து பூமேடைக்கு கொட்டாரம், நாகர்கோவில், எலந்தையடி போன்ற பல ஊர்களில் நிலபலன்களும் வீடுகளும் இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த காலத்தில் BA படிக்க திருவனந்தபுரம் போனவர் காந்தி குல்லாயுடன் திரும்பி வந்திருக்கிறார். அதன் பின் சத்தியாகிரகம், போலீஸ் தேடல், சிறை, பிரசங்கம் என்ற வாழ்க்கை வேறு பக்கமாக சென்று விட்டது. பெற்ற தாயும் தந்தையும் கடைசியில் சங்கு புட்டி இல்லா செத்தவா. அந்த சாபம் இந்த நாயை சும்மா விடுமா? சவன் சும்மாவா கோட்டி பிடிச்சி அலையுது. அதன் பின்னர் நான் அவரை பார்த்தது நாகர்கோவிலில்.
நான் ஸ்காட் கிறித்துவ கல்லூரியில் படிக்கும்போது பிக்சர் பேலஸில் சினிமா பார்க்க சென்ற வழியில் ஒன்றுக்கடிக்க டைட்டஸ் டியூட்டோரியல் சந்துக்குள் சென்றபோது அவர் ஒரு சிறிய கள்ளிப்பெட்டி மேஜையை கரிய சிறுநீர் குழம்பு தேங்கலில் நாட்டி அதன் மேல் ஏறி சுவரில் எதை ஒட்டி கொண்டிருந்தார். முதுகை பார்த்ததும் எதுவும் தோன்றவில்லை. வெள்ளைத்தாளில் சிவப்பு எழுத்துக்களில் வார்த்தைகள், திடீர் கழுத்தறுப்பு விழா. சட்டென்று சிரிப்பு வந்தது. அரசன் கைவிட்ட நாடு வாழும், தோட்டி கைவிட்ட நாடு நாரும். குட்டி தம்புரான்களுக்கு எச்சரிக்கை. பூமேடை நடுநிலைவாதி முழங்குகிறார். நகர்மண்டலத்தில் மாலை 6 மணிக்கு. மனசாட்சிகள் வாரீர், பொய் சாட்சிகள் ஓடீர். அவர் இறங்கி காந்தி தொப்பியை பையில் எடுத்து வைத்து கொண்டதும் நான் ஆளை அடையாளம் கண்டு கொண்டேன். என்னிடம் சிரித்தபடி, தொப்பியை காட்டி வச்சிடுறது, சாக்கடை சுத்தப்படுத்துகிறப்போ காந்தி தொப்பி இருக்கக்கூடாது, நல்லதாகும், ஆனால் அது சாக்கடையில் விழுந்துடவும் படாது என்று கண்ணடித்தார். ஆமாம் என்று சிரித்து, ஆனால் அதுதான் சீக்கிரம் சாக்கடையில் விழுந்துடுது என்றேன். ஓஹோஹோ என்று பயங்கரமாக சத்தம் போட்டு அவர் சிரித்தது என்னை அதிரச் செய்தது. சைக்கிளில் பசைவாளி போஸ்டர் சுருள் தவிர ஒரு கட்டு கீரையும் ஒரு வாழைப்பூ இருந்தது. காந்திய உணவு போல். எனக்கு என்னத்துக்கு இந்த ஆளை கொண்டாந்து ஒட்டுறிய, அந்த ஆளை மெயின் ரோட்டில் ஒட்டினா 4-5 ஆள் பார்ப்பானே என்றேன். தம்பி, நான் இதை ஒட்ட ஆரம்பித்தப்போ 37 வருஷமாச்சு. நான் நடத்தப்பட்ட 4818 கூட்டமாக்கு இது. இதெல்லாம் ட்ரையல் அண்டு எரரில் கண்டுபிடிச்ச வழிகளாக்கும். ரோட்டில் போகிறவன் எவன் நிதானமாக போகிறான், இவன் போகிறதுக்குள்ளே குபேரன் கஜானாவை இழுத்து மூடிவிட்டான்னா ஓடெல்லாம் செய்கிறான். ஆனால் இங்கேன்னா மனுஷன் ஒரு நிமிஷம் நின்று தான் ஆகணும். ஓடிட்டே மொளை இன்னும் மனுஷன் பழகலையா என்றார் சைக்கிள் ஸ்டாண்ட் விடுவித்தபடி. அதுக்கும் அமெரிக்காவில் வெள்ளைக்காரன் வேலை செய்யான்னு பேச்சு. வண்டிக்காலைக்க சாமானை எடுத்து மனுஷனுக்கு வச்சா இசிஜி கோடு போட்டுட்டு போகலாம்ல என்று கிளம்பினார். நான் அந்த கூட்டத்துக்கு போக முடிவெடுத்தேன். சனிக்கிழமை தனியாக என் சைக்கிளின் முனிசிபல் மைதானத்துக்கு சென்றேன். 5:45 அங்கே யாருமே இல்லை. மேடை, விளக்கு எதுவும். 4-5 கிழவிகள் அமர்ந்து வாழைப்பழம் விற்றார்கள். நிறைய சைக்கிள்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். கூட்டம் இல்லை போல. வந்ததற்கு இருக்கட்டும் என்று நான் பக்கிசங்கரன் கடையில் ஒரு சுக்கு காப்பியும் பருப்பு தட்டையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மணிமேடை பக்கம் இருந்து பூமேடை சைக்கிளை உருட்டி கொண்டு வருவதை கவனித்தேன். அதே சைக்கிள், அதே ஜிப்பா, அதே தொப்பி, ஆனால் நன்றாக துவைத்து கஞ்சி போட்டு நீவப்பட்டு முடமுடப்பாக வெள்ளையாகி இருந்தன அவை. சைக்கிளின் பின்பக்கம் ஒரு அகலமான கள்ளிப்பட்டி மேஜை. சைக்கிளின் முன்பக்கம் வலது கைப்பிடியில் ஒரு சிறு கோளாம்பி ஒலிபெருக்கி கட்டப்பட்டிருந்தது. இடது கைப்பிடியில் ஒரு பழைய கேஸ் லைட்டு. இதை தவிர 2 பெரிய பைகள் தொங்கின. சிரித்து கொண்டு பலரிடம் தலையசைத்து வணக்கம் சொல்லியபடி ஒட்டுமொத்த சைக்கிளின் எடையால் தள்ளாடி சரிந்து நடந்து வந்தார். என்னை தாண்டி சென்றபோது எனக்கும் சிரிப்புடன் தலையசைத்தார். ஆனால் என்னை அடையாளம் காணவில்லை என்று தெரிந்தது. சைக்கிளை அவர் நிறுத்திய போது அது அபாயகரமாக சரிந்தது. அதை தள்ளி நிமிர்த்தி வைத்தார். ஸ்டாண்டு போட்டுவிட்டு மேஜை கயிற்றை அவிழ்த்து எடுத்து தூக்கி கொண்டு சென்று முனிசிபாலிட்டி மைதானத்துக்கு வடக்கே ஓரமாக போட்டார். அவரே கல் பொறுக்கி வைத்து அதன் ஆட்டத்தை சரி செய்தார். 10-15 பேர் கூடிவிட்டார்கள். சிலர் அவரை நோக்கி சிரித்து கிண்டல் செய்தார்கள். என்ன பூமாட, இப்போ தோட்டிச்சியாக்குமா வைப்பு என்றான் ஒருவன். அவர் அதை கேட்டதாகவே தெரியவில்லை. அவரே ஒயரை இழுத்து பக்கத்து பெட்டிக்கடையில் கொண்டு போய் செருகினார். மைதானத்தில் நின்ற வேப்ப மரத்தில் ஒலிபெருக்கியை கட்டியிருந்த கயிற்றுடன் தொற்றி ஏறி அதை தூக்கி வைத்து கட்டினார். இறங்கி வந்து கையை தட்டிக்கொண்டு ஒரு குண்டு பல்பை மேஜை அருகே இருந்த மரக்கிளையில் தொங்கவிட்டு எரிய வைத்தார். ஒலிபெருக்கிக்கு இணைப்பு கொடுத்தார். கேஸ் விளக்கை கொளுத்தி கொஞ்ச நேரம் செந்தழல் எறிய விட்டு புஸ் புஸ் என்று அடித்து வெண்ணிறமாக்கினார். இப்போது 50-60 பேர் வரை கூட்டம் இருந்தது. ஆங்காங்கே கூடி நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பெட்டி கடை வாசலிலும் டீ கடை முன்னாலும் நின்ற கும்பலையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. எவரும் அவருக்கு உதவவில்லை. அப்படி ஒரு வழக்கமே இல்லை போல் இருந்தது. 6:30 மணிக்கு தான் அவரால் ஆரம்பிக்க முடிந்தது. மைக்கை எடுத்து கண்ணை மூடி சில கணங்கள் நின்றபின் பெருமூச்சு போல வந்தே மாதரம் என்றார். அதன் பின்னர் உறக்க வந்தே மாதரம் என்று 4-5 முறை கூவினார். அதன் பின் ஒரு பாடலை ஆரம்பித்தார். நல்ல கணீர் குரல், தெளிவான உச்சரிப்பு. நாடெல்லாம் செழிக்க வேணும், நல்லவர் வாழ வேணும், வீடெல்லாம் வளர வேணும், வீரம் விளைய வேணும், ஓம் 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 என்று சொல்லி கண்ணை மூடி நின்றபின் திறந்து ஒரு சிரிப்புடன் 4 பக்கங்களையும் பார்த்தார். சட்டென்று கையை தட்டியபடி உரத்த குரலில் அடுத்த பாட்டை ஆரம்பித்தார். சிந்திச்சு பாருங்கய்யா சீமான்களே, ஐயா சீமான்களே, ஐயா சீமான்களே, ஐயையோ சீமான்களே, நாம் மந்தையில் மாடியில் மனுஷ பையங்கன்னு சிந்திச்சு பாருங்கய்யா சீமான்களே. பாட்டு முடிந்ததும் இயல்பாக அவர் பாட்டுக்கு உரையாடுவது போல பேச ஆரம்பித்தார். அது என்னதுன்னாக்கா, இப்போ ஒரு சட்டம் வந்திருக்குயா, நம்ம வடசேரி சந்தையில் கூட்டி பெருக்கி குப்பையை அள்ளப்பட்ட சோழிக்கு இனிமேல் தோட்டிக மட்டுமில்லை மற்ற சனங்களும் அப்ளை பண்ணலாம்னு ஆர்டர் வந்திருக்கு. நல்லது தானே? நாட்டில் சமத்துவம் வந்தாக்கா நல்லது தானே? ஏயா நல்ல விஷயம் இல்லை?
தொண்டமானும் தோட்டி வேலை செய்யணும்னா அந்த மகராசன் காந்தியும் சொல்லிட்டு போனார். சரி ஐயா, அப்போ தோட்டி என்ன செய்வான்? ஐயா, நாம் அவனுங்களுக்கு சொந்த படுப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? தாஷ் பூஷ் தலைக்கு மேலே மோஷன் இங்கிலீஷில் இல்லா. இப்போ அவனுங்க பேசுதானுங்க. நல்ல வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். அங்கே அவன் சேர் மேலே இருந்து ரேடியோவில் பாட்டு கேட்கான்ல, அப்போ அவனுக்கு நாம் வேறு வேலை கொடுப்போம். முனிசிபாலிட்டி கமிஷனரை ஆக்கி போடுவோம், இல்லைன்னா தனிச்செயலரை ஆக்கி போடுவோம், கவுன்சிலரை ஆக்கிடுவோம். என்ன செய்வோமா? அவர் சொன்ன தர்க்கம் எனக்கு உவப்பாக இருந்தது. விரிவாக பேசிக்கொண்டே சென்றார். சாக்கடை அள்ளுவதும் சந்தையை அள்ளுவதும் துப்புரவு வேலைதான். ஆனால் சந்தை வேலைக்கு மட்டும் எல்லா சாதியினரும் வருகிறார்கள். ஆகவே அங்கே தோட்டிகளுக்கு வேலை கிடைப்பதில்லை. காரணம், சந்தையின் எல்லா குப்பையும் காசுதான். சந்தையில் பல வகையான பக்க வருமானங்களும் உண்டு. அந்த வருமானங்களை எடுத்துக்கொண்டு அங்கேயும் சாக்கடையை அள்ளி தோட்டிகளைத்தான் அமர்த்தப் போகிறார்கள் அந்த ஊழியர்கள். தொடரும்.